பாருங்கள், இந்த கொஸ்டின் இப்போ டெட்டில் கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் என்னன்னு கண்டுபிடி சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் முக்கியமான வார்த்தை இதில் என்னென்னா, அடிப்பக்கம்னா அதன் உயரத்தை போல் 3 மடங்குன்னு கொடுத்தது நம்மளுக்கு க்ளூ கொடுத்துருக்கான். சரியா? இப்போ பாருங்கள், இணைகரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா என்னது? A = B × H. சரி, இப்போ B தான் நம்மளுக்கு அடிப்பக்கம், பேஸு. B என்ன சொல்லியிருக்கான்னா உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ உயரத்தை போல் 3 மடங்குனா பியோட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 3H. இப்போ பியோட 3H இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பிக்கு என்னென்னு கொடுக்கலாம்? 3H இன்ட்டு அந்த H அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா = 3H². ஓகே, அப்போ இணைகரத்தின் பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 243. 243 = 3H². இந்த 3 இந்தாண்ட வந்து என்ன வரும்? டிவைடில் வரும். அப்போ 243/3 = H². கேன்சல் பண்ணால் 1 3s 3, 8 3s are 24, 1 3s are 3. அப்போ 81 தான் நம்மளுக்கு H². அப்போ H வேணும்னா இதுக்கு √81 வேல்யூ 9. அப்போ Hோட மதிப்பு எவ்வளவு? 9. ஓகே, இப்போ நம்மளுக்கு பேஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பேஸோட வேல்யூ எப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் Hோட மதிப்பை. அப்போ B = 3H அப்படின்னா அப்போ B = இந்த 3 இன்ட்டு Hோட மதிப்பு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 9. அப்போ 9. அப்போ பேஸ் எவ்வளவு? 27. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அடிப்பக்கம் மற்றும் உயரம். அடிப்பக்கம் நம்மளுக்கு எவ்வளவு? 27. உயரம் எவ்வளவு? 9. 27, 9 எங்கே இருக்குது பாருங்கள். சி ஆப்ஷன் 27, 9. இதுதான் கரெக்ட் ஆன்சர்.